டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மூலம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்த இளம் இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் அவரது காதலி அகிலாவை கரம் பிடித்தார். சமீபத்தில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இந்த பட விழாவில் அபிஷன் ஜீவிந்த் தனது காதலியிடம் திருமணம் செய்து கொள்ளலாமா என கேட்டது இணையத்தில் ட்ரெண்ட் ஆனது. இந்த நிலையில் அவர் மேடையில் சொன்னது போல் அக்டோபர் 31ஆம் தேதியான இன்று அவரது திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. இதற்கு முன் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் நடிகர்கள் சசிகுமார், சிவகார்த்திகேயன், MS பாஸ்கர், நடிகை சிம்ரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். 5 மாவட்டங்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் வைகை அணை நிரம்பி கடல் போல் காட்சியளிக்கிறது. தேனி மாவட்டத்தில் முல்லை பெரியாறும் வைகை ஆறும் அடர் வனப்பகுதியில் உருவாகி தேனி மாவட்ட விவசாய நிலங்களை வளப்படுத்தி வைகை அணையை நிரப்புகிறது. வைகை அணை 5 மாவட்டங்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்கிறது. தற்போது பெய்து வரும் பருவமழையால் வைகை அணை நிரம்பி ட்ரோன் பார்வையில் கடல் போல் காட்சியளிக்கிறது. வைகை அணையிலிருந்து திறக்கப்பட்ட நீர் உசிலம்பட்டியில் உள்ள ஆசியாவின் 2வது மிக நீளமான கால்வாயை வந்தடைந்தது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் உள்ள 58 கால்வாய் திட்டத்திற்கு தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் வைத்த கோரிக்கையை அடுத்து வைகை அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட தண்ணீர் 22 கிலோமீட்டர் பயணித்து உசிலம்பட்டியின் தொட்டிப்பாலம் என்று அழைக்கப்படும் 58 கால்வாயை வந்தடைந்தது. தெருநாய் தொல்லை விவகாரத்தில் மாநில தலைமைச் செயலாளர்கள் காணொலியில் ஆஜராக விடுத்த கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி தலைமை செயலாளர்கள் காணொலியில் ஆஜராக அனுமதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதை நிராகரித்த நீதிபதிகள் தெருநாய்கள் தொல்லை விவகாரத்தில் விதிமுறைகளை உருவாக்க நேரம் வழங்கியும் எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்காமல் தூங்கிக் கொண்டுள்ளனர் என தலைமைச் செயலர்களை கண்டித்தார். இதன் மூலம் நவம்பர் 3ஆம் தேதி அவர்கள் நேரில் ஆஜராக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.